பூண்டு பால் வந்து காய்ச்சுறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மருத்துவ குணத்தோடு இருக்கக்கூடிய பூண்டு பால் வந்து செய்கிறேன். ஏன் செய்கிறேன், எதுக்காக செய்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப வருஷம் ஆச்சு இதை நான் சாப்பிட்டேன். எங்கள் அம்மா வந்து என் பையன் சின்ன பையன் பிறந்தப்போ ஒரு 2-3 டைம் செஞ்சு கொடுத்தாங்க. பூண்டு களி, பூண்டு பால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரெகுலராக நாங்கள் வந்து சாப்பிட்டுட்ருப்போம். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, வயிற்று பிரச்சனைலாம் எதாவது இருந்துச்சுன்னா இது சரியாகும். கேஸ் ப்ராப்ளம், முதுகுல பிடிச்சிருக்குது, அப்புறம் வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பூண்டு பால் வந்து ரொம்ப நல்லதுங்க. நாங்களாம் வந்து அதிகமாக சாப்பிடுவோம். வீட்டில் வந்து அடிக்கடி பூண்டை உரிச்சிட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி டக்கு டக்குன்னு வேக வச்சு சாப்பிடுவோம். அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா முதுகில் வந்து வலி இருக்குது. என்னென்னு தெரியல, முதுகு ஃபுல்லாகவே வலிக்குது. நாங்கள் ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டு வந்தாங்க. இருந்தாலுமே அந்த வலி வந்து குறையலனால சரி நம்ம பூண்டு பால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பா உரிக்க சொன்னால் அப்பா உரிச்சிட்டாங்க. சரி உரிச்ச கேப்பில் பால் கொதிக்கிறதுக்குள்ள மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு பால் நல்லா கொதிச்சிருச்சு. 1/4 லிட்டர் பால் தான் ஊற்றிருக்கேன். ஒரு சின்ன பிளேட்டில் கொஞ்சம் பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். நான் வந்து நாட்டு பூண்டு தான் வச்சுருக்கேன். பெரிய பூண்டு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல. எனக்கு இந்த பூண்டு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால்லேயே நல்லா வெந்தால் அந்த பூண்டு வந்து ஒரு ஸ்வீட் தன்மையோட செம்மையாக இருக்குங்க. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ப்ராப்ளமும் இல்லைனாலும் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்பு, வயிறு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். இதில் நிறைய இன்னும் மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. அது என்னங்கிறது எனக்கு தெரியல. இப்போ நான் ஃபுல்லாக செஞ்சுட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்பாட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டேஸ்ட் பண்ணேன். நல்லாவே வெந்திருந்துச்சு. அந்த ஸ்வீட் தன்மை வந்து அதில் நல்லாவே இருந்துச்சு. அப்பாட்ட கொடுத்தேன். அப்பா வந்து நல்லா வெந்திருந்தால் தான் சாப்பிடுவோம். அப்பா கொஞ்சம் பல்லு இது ப்ராப்ளமாக இருக்கிறனால நல்லா பூ போல் வெந்திருந்ததுனால அப்பாவுமே நல்லா தான் வெந்திருக்குன்ட்டாங்க. நீங்களும் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு ப்ராப்ளம், தாய்ப்பால் கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பூண்டு அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு. இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.